இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டடா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் ஃபார் ப்ளே ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹாஃப் டே வந்து நம்ம கிட்ஸ் வந்து இன்னொரு இடத்துல இருக்க போகிறாங்க. ஸோ ஸ்கூலில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குட் ஃபுட் இருந்தால் தான் ஒரு குட் மூட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போய் சாப்பிடும் போது அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சில குழந்தைங்க சமத்தா சாப்பிடுவாங்க, பட் எல்லா குழந்தையும் அது மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் தான் இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி தான் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து சென்ட் பண்ணேன். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்கூலில் கொடுத்த ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சப்போட்டா, கொஞ்சமாக வந்து மேங்கோ சீசன் இருந்தனால மேங்கோ அண்ட் பப்பாயா, இது மாதிரி ரொம்ப எடிபிளாக இருக்க மாதிரி தான் கொடுத்தேன். ஏன்னா வந்து அவன் 2 இயர்ஸ்லேயே நான் ஜாயின் பண்ணனால ரொம்ப கடிச்சு சாப்பிட மாட்டான். ஈச் சைல்டு இஸ் யூனிக் சொல்லுவாங்களே. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த குக்கீஸ் அது மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பாயில் பண்ணி கார்ன்ஸ் கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம், ரைசன்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் டேட்ஸ் கொடுக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு பனானா இல்லைனா எனி ஃப்ரூட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து உங்கள் பசங்களுக்கு வீட்டில் ஆல்ரெடி கொடுத்த அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் கொடுத்து விடுங்க. புதுசாக எந்த ஒரு ஃபுட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டில் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு செட் ஆகுதா, எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபுட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய பையனுக்கு இந்த மந்த் வந்து என்னென்னலாம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் அதுதான் இந்த பார்ட் 1ல் போட்டிருக்கேன். இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐடியாஸில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தியாக வந்து உங்கள் பசங்களை நீங்கள் வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தியான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஜென்ரேஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா வந்து குட்டி குட்டி விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எடுத்து சாப்பிட்ணும் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போகும்போது அவங்க கொஞ்சம் வந்து செல்ஃப் ஃபீடிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வயசில் இருந்து தான் அவங்களுக்கு புது புது வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்டஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லா டேஸ்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு டயட் பிளானும் வச்சுக்கோங்க. ஸ்கூலில் கண்டிப்பாக ஒரு டயட் பிளான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவும் சேர்த்து அதோட இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் கார்ன்ஸ், டேட்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடயே வந்து நான் ஸ்கூலில் கொடுத்த சார்ட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து வேதாந்த் ஸ்கூலில் கொடுத்த அந்த ஃபுட் சார்ட். இது எல்லாமே ஸ்நாக்ஸுக்காக ஒரு வீக்குக்கும் அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தாய்மை SJ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.